ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுரக்காய் பொரியல் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சுரக்காய் பொரியலுக்கு நான் சுரக்காவை எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்து திருவி வச்சு அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு சீரகம் போட்டு கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. அது ரெண்டும் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கணும். மிக்சியில் இப்போ அதுக்குள்ளே அரைச்சாச்சு. கொரகொரப்பாக நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தக்காளி வந்து நறுக்கி வச்சிடலாம். தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன தக்காளி இருந்ததுன்னா சின்ன தக்காளி ஒன்று எடுத்துக்குவோம். ஏன்னா ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா இந்த மாதிரி காய்கறி கொஞ்சம் இனிக்கும். அதனால் பாதி போதும். இப்போ அதையும் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதங்கட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரணும். அதுக்கு தான் இதை மாதிரி மசிக்கிறோம். அடுத்து வந்து இங்கே வேக வச்சிருக்க சுரக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. சுரக்காய் வந்து 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ இது வந்து ஏற்கனவே வேக வச்சதுன்றனால எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போது நம்ம தேங்காய் வந்து சேர்த்து இறக்கிடலாம் கொஞ்சம் நேரத்தில். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடுங்க இந்த பொரியல். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் நேரம் அது வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து எல்லாத்தோட கலந்து விட்டு மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் இனிமேல். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம தேங்காவை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதை வந்து சேர்த்துருங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொரக்கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் தான் இருக்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே வெந்தது தான் ரெடிமேடு. ஸோ டக்குன்னு ஆகிடும். அவ்வளோதான். 2-3 நிமிஷம் அந்த மாதிரி அப்பப்போ வதக்கி விட்டுருங்க, கிண்டி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சூப்பரான சுவையான சுரக்காய் பொரியல். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.